வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி கேரளா லாட்டரியில் ரிசல்ட் எப்படி இறங்கிச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கணிச்சிக்கிட்டோம்னா, அது எப்படி இறங்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த நாள் கெஸ்ஸிங் கரெக்டாக பண்ண முடியும். இன்றைக்கி எப்படி இறங்கிச்சு, இன்றைக்கி டேட்டு 6/8/24 சரிங்களா. எப்போயுமே அவங்க யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, ஒன்று டேட்டு இங்கிலீஷ் டேட்டு, அடுத்து மலையாள டேட்டு, அடுத்து முஸ்லீம் மந்த் டேட்டு. ஏன்னா காலண்டரில் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி இங்கிலீஷ் டேட்டு 6, அவங்களுடைய மலையாள மந்த்து தேதி 22, முஸ்லீம் மந்த்துக்கு இன்றைக்கி தான் மாதம் ஓப்பனாக இருக்குது. அதனால் இன்றைக்கி தேதி 1. அப்போ தேதிப்படி பார்த்திங்கன்னா 6/22/1 6/22/1 சரிங்களா. அப்போது இது எப்படி இன்றைக்கி ரிசல்ட் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 1ஐயும் 6ஐயும் கூட்டி ஃபஸ்ட்டு டிஜிட்டு 7 சரிங்களா. அடுத்து 6 அடுத்த டிஜிட்டு ரெண்டாவது டிஜிட்டு 6ஐயும் 1ஐயும் கூட்டி 9. மூணாவது டிஜிட்டுக்கு அதே மாதிரி இந்த 2 இங்கே 6 இங்கே 1 9 சரிங்களா. கடைசிக்கு எப்படி எடுத்துக்காங்கன்னா இந்த 2 2 + 1 3. ரிசல்ட் எப்படி இறங்குன்னு பார்த்தீங்களா, டேட்டை வச்சு தான் ரிசல்ட் இறங்குது. ரிசல்ட்டை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம இந்த ஃபார்முலா எடுத்து வச்சா மட்டும்தான் முடியும் சரிங்களா. அப்போ நாளைக்கு எப்படி இறங்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று சிலர் கெஸ்ஸிங் கொடுத்தாங்க. அந்த கெஸ்ஸிங்கில் நம்ம கண்டுபிடிக்காமல் எப்படி விட்டோம் அப்படின்னு ஒருக்கா பார்த்துக்கலாம். டெய்லி 3 பேர் கெஸ்ஸிங் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் 4 நம்பரை கண்டுபிடிக்க முடியும். நம்ம நேற்று இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதில் பார்த்திங்கன்னா 2வது டிஜிட்டு ரிவர்ஸில் இவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கில் ரிவர்ஸில் பியும் சியும் கரெக்டாக உட்காந்துருச்சு. அதே மாதிரி டி போர்டில் -1 போட்டு 7 உட்காந்துருச்சு. அப்போ நம்மளால் கவனிக்க முடியும். அதாவது ஒருத்தவங்க கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, ஒரு போர்டு கவனிக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இவர் நான் எல்லாத்துலேயும் +3 வரும்னு நினச்சி எதிர்பார்த்துருந்தேன். இவங்க ஒரு டயத்தில் கொடுத்தாங்க +1 கொடுத்தாங்க. எல்லா போர்டுலேயுமே +1 கொடுத்தாங்க. இன்றைக்கி இவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு நம்ம கணிச்சிருந்துருக்கலாம். அதாவது 6ஆம் தேதி கணிச்சிருந்துருக்கலாம். நம்ம கணிக்காமல் கொடுத்தோம். அதாவது இந்த 1 7 கூட்டி 1 6ஐயும் கூட்டி 7, 4 5ஐயும் கூட்டி 9, 4 5ஐயும் கூட்டி 9. அடுத்து 6ல் /2 3 சரிங்களா. இவங்க அப்படி கொடுப்பாங்க. அதாவது இது 5ஆம் தேதி ஒருத்தவங்க கொடுத்த கணிப்பு. அது கொடுத்ததில் இந்த போர்டு மட்டும் கொடுக்கல. ஆனால் அவங்க ஏ போர்டில் பாஸ் பண்ணாங்க, பி போர்டில் பாஸ் பண்ணாங்க, சி போர்டில் பாஸ் பண்ணாங்க. இதைத்தான் நான் இன்றைக்கி போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். அதாவது ஏதாவது ஒரு போர்டு பாஸ் ஆகும், ஏபிசி பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி கணிச்சிருந்தோம். அப்படி ஆனால் கணிக்க முடியலை. இருந்தாலும் ஒரு போர்டு இன்றைக்கி பாஸ் ஆச்சு. இதில் இந்த பி போர்டு மட்டும் இன்றைக்கி பாஸ் ஆச்சு சரிங்களா. அதனால் நம்ம வாட்ச் பண்ணோம்னா கணிச்சோம்னா கண்டிப்பாக அடிக்க முடியும். ஆனால் இவங்க 11 மணிக்கு தான் இவங்களை கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் நம்மளுடைய கெஸ்ஸிங் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே சொல்கிறேன், 11 மணி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. 11 மணிக்கு இந்த போஸ்ட் போடுறேன், இதிலேருந்து நம்ம ரிசல்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பண்ணலாம். எப்பயுமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு 50 ரூபாய்க்கு ப்ளே பண்ணால் போதும். நம்ம ரிசல்ட்டு கண்டிப்பாக 3 டிஜிட் 4 டிஜிட்டையே கண்டுபிடிக்க முடியும்.